இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாராலையும் அடுத்த 6 மாதத்தில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னோட உண்மையான பதில் கண்டிப்பாக முடியாது. பட் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு தேவையான ஹேபிட்ஸ், சிஸ்டம் அண்ட் இன்கம் ஸ்ட்ரீம் இந்த மூணுத்தையும் நம்ம ப்ராப்பராக செட்டப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 6 மாதத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்பை இண்டிபெண்ட்டாக எப்படி மாற்றுறது அப்படின்றத வெறும் 6 ஸ்டெப் மூலயமா பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஒரு மாதம் அடுத்த 6 மாதத்துக்கு பண்ணிங்கனாவே போதும், உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபு கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட கேரண்டி. வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கண்டென்ட் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அடுத்த வீடியோக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஐயமுத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ். வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மந்தில் பண்ண வேண்டிய விஷயம் ட்ராக் எவ்ரி ருப்பி. எப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சோ அன்னையிலேருந்து நீங்கள் மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது சேலரியாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் இன்கமாக இருக்கலாம், இல்லை அதர் இன்கமாக இருக்கலாம். அது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி எவ்வளோ ஒரு மாதத்துக்கு நம்ம வருமானம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ இல்லைனா இந்த மாதிரியான ஒரு நோட் புக்கில் நீங்கள் எழுதி வைக்கலாம். நமக்கு வந்த வருமானத்தை வச்சு தான் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுவோம். அதில் ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதாவது கிராசரியிலேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரிசிட்டி பில், இன்டர்நெட் பில், ஃபோன் பில், இல்லைனா அதர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லா எக்ஸ்பென்சஸையுமே நீங்கள் எக்ஸ்பென்ஸ்க்குள்ளே ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்களே ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க பலருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அந்த எக்ஸ்பென்ஸை நான் ஆப் மூலமா ட்ராக் பண்ணுறதா, இல்லை எக்ஸல் ஷீட்டில் ட்ராக் பண்ணுறதா, இல்லைனா நோட் புக்கில் எழுதுறதா? அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் ஆப் வச்சு ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா வால்நட், ஜூபிட்டர் இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் இருக்குது. எக்ஸல் ஷீட்டும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். நீங்கள் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் நோட் புக்கில் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். என்னை பொறுத்த மட்டும் நானும் என்னோடய ஒய்ஃபும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த நோட் புக்கில் எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா எப்போல்லாம் நம்ம எழுதுகிறோமோ அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வாட்டி அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம பண்ணாமல் தடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எக்ஸல் ஷீட் அண்ட் அதர் ஆப்ஸை விட. இல்லை எனக்கு எழுதுறதுலாம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் எங்கே போனாலும் ட்ராக் பண்ணணும், எக்ஸல் ஷீட் ஒரு ஆப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மந்தில் நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணுறோம். அதே மாதத்தில் நம்ம பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை டிஸ்டிங்க்டை பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஜென்ரலான ஒரு ரூல் எடுத்துப்போம். 50-30-20 அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 50% ஆஃப் உங்களோட இன்கம்மை நீங்கள் நீட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த நீட்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் வரும் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களும் நீட்ஸ். அதை தாண்டி அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா பில்ஸுமே, அதாவது சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், நட்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கிராசரி ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து பில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கும், ஃபோன் பில் இருக்கும், இன்டர்நெட் பில் இருக்கும். இதை தாண்டி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ், அதாவது வெளியே போய் சாப்பிட்றது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வெளியே போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே வாண்ட்ஸ். இந்த வாண்ட்ஸுக்கு உங்களோட டோட்டல் இன்கம் 30% நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 20% நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு தனிநபர் 50,000 ரூபா இன்கமாக வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதில் 50% 25,000 ரூபா அவர் தாராளமாக அவரோட டே டு டே எக்ஸ்பென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். அதிலிருந்து 30%, அதாவது 15,000 ரூபா பார்த்தீங்கன்னா அவர் வாண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். 20%, அதாவது 10,000 கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அவர் ஒதுக்கி வச்சே ஆகணும். இந்த இடத்துல பலருக்கும் ஒரு கேள்வி வரும், முத்து வெறும் 10,000 என் வாழ்க்கையை இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10,000 ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். இந்த 50-30-20 ரூல் ஜென்ரலைஸ்டான ரூலு. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் என் லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50% இன்வெஸ்ட்மெண்ட்டு, 30-35% பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸு, ரிமைனிங் 15% பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இது எல்லார் லைஃபுக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாராலையும் அந்த 50% இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வைக்கிறது அப்படின்றது சாத்தியம் ரொம்ப கம்மி. ஆனால் உங்களால் கஷ்டப்பட்டு எடுத்து வைக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் அ சாய்ஸ். 50-30-20 ரூல் அப்படின்றது ஒரு ஜென்ரலான ரூல். அதை எக்ஸாக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரி 50% இன்வெஸ்ட்மெண்ட், 30-35% நீட்ஸு, 15% வாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் இனிஷியல் டேஸில் ஆரம்பிக்கும் போது பட்ஜெட்டிங் பண்ணும்போது 20% வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆரம்பிக்கணும். அந்த 20% எப்படி 50% ஆக்கலாம் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யோசிப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பட்ஜெட்டிங் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் முடிஞ்சிருச்சு. 2வது மாதம் பில்டிங் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்கள் எந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த உலகத்தில் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதாவது நம்ம கூட இருக்கிற யாருக்காச்சும் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அந்த இடத்துல நான் கடன் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் வரலாம். இல்லை அப்படின்னா எனக்கு திடீர்னு வந்து ஒரு பொருள் வந்து தேவைப்படுது, அதனால் நான் வந்து ஒரு இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போகிறேன். இந்த மாதிரியான எந்த சுச்சுவேஷன் வேணால் வரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்கிட்ட ஒரு ஃபண்டு வந்து ஒதுக்கி வச்சுருக்கணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். அந்த டைமில் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனா நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமேன்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல வழியே இல்லாமல் உங்களுக்கு கிரெடிட் வந்து நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் 10% கூட வந்து வட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் 15% இல்லை 20% இல்லை 30% கொடுத்து நீங்கள் ஏதாச்சும் கிரெடிட்டில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகாதீங்க. அந்த நிலைமையை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து வச்சுக்கணும். ஓகே, இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எங்கே வைக்கிறது? இந்த வீடியோ பார்த்துருக்க பலருமே வந்து மொத்தம் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நான் ஆல்ரெடி பேங்க்கில் தான் வச்சுருக்கேன், அது ஓகேவா இல்லை வேறு எங்கேயா வைக்கலாமா? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எஃப்டியில் வைக்கலாம். ஏன்னா டக்குன்னு பிரேக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 4 இல்லைனா 2 மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் அது கோல்டாக வந்து வைக்கலாம். இல்லை 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் டெட் ஃபண்ட்ஸ். லிக்விட் டெட் ஃபண்ட்ஸை நீங்கள் வித்தின் வந்து ஒரு 1 to 2 டேஸில் வந்து நீங்கள் லிக்விடேட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே பெஸ்ட் ஆப்ஷன் தான். கோல்டு, இல்லை லிக்விட் டெட் ஃபண்ட்ஸு, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட். இதை தாண்டி தயவுசெய்து வந்து பேங்க்கில் மட்டும் வைக்காதீங்க. வட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 6.5 to 7% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 2வது மாதத்தில் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டும் பில் பண்ணியாச்சு. இப்போ 3வது மாதம். இந்த வீடியோ பார்த்துருக்க பலருக்குமே வந்து கடன் ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3வது மாதத்தில் அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். முடிஞ்சால் ஒரு சின்ன கடனை வந்து அடைச்சோம்னா நமக்கு கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த கடத்தை அடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து கேட்டிங்க அப்படின்னா, உங்ககிட்ட லிஸ்ட் ஆஃப் என்னென்ன லோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அரைவ் பண்ணுங்கள். அதாவது உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஹோம் லோன் இருக்குது, இதை தாண்டி கார் லோன் இருக்குது, இதை தாண்டி பர்சனல் லோன் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அடைக்க வேண்டியது பர்சனல் லோனோட தான் இருக்கும். எதனாலனா அந்த பர்சனல் லோனுக்கு வந்து அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ பர்சனல் லோனுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11%லேருந்து 20% வரையும் பர்சனல் லோன் ஒரு சிலர் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து கட்டி முடிக்க பாருங்கள். ஸோ ஒன்ஸு அந்த லோனை கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய கார் லோன் அதோட கம்மியாக இருக்கும், அடுத்துக்கு இருக்கக்கூடிய ஹோம் லோன் அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஹோம் லோனை எப்போவுமே வந்து லாஸ்ட்டாக வந்து அடைக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப மினிமமாக இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் லோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய லோன்ஸை ஃபஸ்ட்டு அடைக்கிறதுக்கு இந்த மெத்தட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவலான்ச்சி மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 3வது மாதத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டெட்ஸ் ஏதாச்சும் வந்து இருந்ததுன்னா அதை கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு எந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பே பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற லோன்ஸையும் அடைக்க ட்ரை பண்ணுங்கள். 4வது மாதத்தில் ஒன்ஸு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பிளான் வந்து தெரிஞ்சிடுச்சு. இதை தாண்டி உங்ககிட்ட ஒரு கொஞ்சமாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பெருசாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. வெறும் 500 ரூபாய் இருந்தால் கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 500 ரூபா கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி குழப்பம் இருந்தது அப்படின்னா யோசிக்காமல் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாவே ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே நீங்கள் டேரக்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் காம்பவுண்டிங்கில் லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 to 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இண்டெக்ஸ். இதே வந்து ரிப்ளிகேட் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல, ஆனால் 500 ரூபா கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறையா ஏஎம்சி வரும். ஸோ எந்த ஏஎம்சியில் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கோ அந்த ஏஎம்சி வந்து சூஸ் பண்ணுங்கள். யூஸ்வலாக ஐசிஐசிஐ இல்லைனா வந்து யூடிஐ நிஃப்டி 50 ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். 4வது மாதத்தில் உங்களோட இன்வெஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 5வது மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது பில்ட் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு வேலை வந்து பார்த்துட்ருக்கீங்க, அந்த வேலையிலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து வருது. ஸோ வாரன் பஃபெட் ஒரு அழகான கோட் சொல்லியிருப்பார். அதாவது இஃப் யுவர் சேலரி இஸ் யுவர் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் யூ ஆர் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பாவர்ட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களோட சேலரியாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாவர்ட்டியிலேருந்து ரொம்ப தூரம் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது அந்த வேலை போயிடுச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து ஏழை ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்?
ஒரு ஆல்டர்னேட்டிவாக செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து வச்சுக்கணும். அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஐடியில் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் விஷயத்தையே நீங்கள் ஆன்லைனில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது இப்போ நான் யூடியூப்பில் வந்து பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்கள் 4 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர், ஆனால் அவங்களுக்கு யார்கிட்ட கற்றுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது அப்படின்றது தான் தெரியல. ஸோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது விருப்பமாக இருக்குது, மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்து ஒரு வேல்யூ தந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு பே பண்ண போகிறாங்க. ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது நமக்கான ஸ்கில் செட்டை வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது. இதில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸும் ஹானஸ்டியும் இருந்ததுனாவே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து வாங்குறீங்களோ அந்த ஒரு சேலரியிலேருந்து 20 to 30% உங்களுக்கு சைடு இன்கமாகவே கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட வாழ்க்கையிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கெரியர் ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்தில் நான் வந்து அவுட் சைடு, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் வெளியே வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து என்னோட டெக்னிக்கல் நாலேஜை வந்து ஷேர் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது வந்து எனக்கு மாதம் வந்து ஒரு 10 to 15% வந்து கிடச்சது. அது எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஹோப்பையும் ஒரு மோட்டிவேஷனையும் வந்து தந்தது. ஏன்னா ஒரு பக்கம் செகண்ட் இன்கமும், ரெண்டாவது மோஸ்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தந்தது. நான் தந்ததில் வந்து பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நல்ல வேலையில் வந்து போய் சேர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்கமாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அதுவே ஒரு காலம் வந்து உங்களோட ஃபுல் டைமாக ஜாபாக அமையறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த வேலையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அதுலேருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க. அதாவது லிங்க்டின், ட்விட்டர், யூடியூப் இந்த மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஒரு சில ஆடியன்ஸஸ் வந்து நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபைனலாக 6வது மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது தான் அப்கிரேட் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் என்ன வேலை வேணால் பார்த்துட்டு இருக்கலாம், என்ன துறையில் வேணால் இருக்கலாம், அந்த துறையில் நீங்கள் மேலே வரதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கில் செட்டை அப்கிரேட் ஆகணும். நான் ஐடியில் வந்து இருக்கேன். ஐடியில் நான் வந்து 12 வருஷமாக வந்து இருக்கேன். இந்த 12 வருஷத்தில் டெக்னாலஜி எவ்வளவோ மாறி இருக்குது. இந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் என்னோட கம்யூனிகேஷன், மேனேஜரியல், லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரியான விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண போய் தான் இந்த துறையில் என்னால் சஸ்டெயின் பண்ணி விஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்க நீங்களும் எந்த ஒரு துறையில் வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஐடியில் இருந்தீங்க அப்படின்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ், கோடிங்கு இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இல்லைனா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு பிளான் அரைவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேஷனோ இல்லை கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறது, இல்லை மினி ப்ராஜெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற உங்களோட ஸ்கில் செட்டை விட அப்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட ஸ்கில் அப்கிரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட கெரியர் வந்து க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும். ஸ்கில் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 6 மாதத்துலையும் நீங்கள் ஒரு மாதம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த 6 மாதத்தில் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த 6 மாதத்தில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு கிளியர் பிளான் இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே வந்து கிளீனாக வந்து தெரியும். இந்த 6 மாதத்தில் இந்த 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை தாண்டி கண்டிப்பாக வந்து மணி கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். அதாவது இவ்வளோ நாள் வந்து காசு என்ன சொல்லுதோ, எங்கெங்கெல்லாம் செலவு பண்ண சொல்லுதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போது நீங்கள் சொல்கிறத காசு வந்து கேட்கும். அதாவது இங்கே தான் நான் பண்ணுவேன், இங்கே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காசு வந்து கேட்கும். அதே மாதிரி இந்த 6 மாதத்தில் கண்டிப்பாக வந்து கடனை வந்து குறைச்சிருப்பீங்க. கடனை எப்படி குறைக்கிறதுன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட பிளான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகிறதுக்கு என்ன பிளான் அப்படின்றதையும் உங்ககிட்ட இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு செகண்ட் இன்கமும் உங்ககிட்ட இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். தயவுசெய்து இந்த வீடியோ வெறும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆக்ஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூஸ்ஃபுல் அப்படின்றத தாண்டி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு இன்னும் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.